ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இதில் பாருங்களேன், மிஸ்ஸிங் வேரியபிள் கேட்டிருக்காங்க. ஏஏபிஇசி ஒரு சில ஆல்ஃபபெட் 2 தடவை இருக்குது. இந்த மாதிரி மாறி மாறி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஆல்டர்னேட் சீரீஸாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, இப்போ ஏ வந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு பி கூட கனெக்ட் ஆயிருக்கு, பி சி கூட கனெக்ட் ஆயிருக்கு, சி வந்து டி கூட கனெக்ட் ஆயிருக்கு, அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு விட்டு ஏபிசிடி எழுதியிருக்காங்க. அப்போ இந்த ஆல்டர்னேட் சீரீஸும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்ஷனில் தான் இருக்குது. இப்போ ஏ வந்து ஈன்னு வந்திருக்கு அப்படின்னும் போது நடுவில் வந்து பிசிடி அப்படின்ற 3 லெட்டர் விட்டுருக்காங்க. அப்புறம் ஈல இருந்து ஐ எடுத்திருக்காங்க இல்லையா, அப்புறம் ஈக்கு அப்புறம் எஃப் ஜி ஹெச் 3 லெட்டர் விட்டுருக்காங்க. ஹெச்சுக்கு அப்புறம் ஐஜேகே விட்டுருக்காங்க, எல் விட்டுருக்காங்க, அடுத்து எம் எழுதியிருக்காங்க. அப்போ அடுத்த 3 லெட்டர் விட்டு தான் எழுதணும். எம்முக்கு அப்புறம் என்ஓபி விட்டுருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க எழுதியிருக்க வேண்டிய லெட்டர் கியூ தான். கியூ உங்களோட 4th ஆப்ஷனில் இருக்கு பாருங்க, அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 1, 2, 6, 15, 31 and 56 இப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ இதில் வந்து நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கு. எப்படி ஆட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 கூட +1 பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே 6 வந்திருக்கு, அப்போ +4 ஆட் ஆயிருக்கு. அடுத்த நம்பர்ல +9 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்பர்ல +16 ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பாருங்க. 1 அப்படின்றது வந்து 1 ஸ்கொயர்ட், 4 அப்படின்றது வந்து உங்களோட 2 ஸ்கொயர், 9ன்றது வந்து 3 ஸ்கொயரோட வேல்யூ, 16 வந்து 4 ஸ்கொயர்ட். அடுத்த நம்பர் பாருங்களேன், 25 தான் ஆட் பண்ணியிருக்காங்க, என்னது ஒரு 5 ஸ்கொயர். அப்போ அடுத்து கண்டிப்பாக அவங்க ஆட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து ஒரு 6 ஸ்கொயர்ட் தான். 6 ஸ்கொயர்ன்றது 36 தானே. அப்போ 56 கூட 36 ஆட் பண்ணி தான் அவங்க ஆன்சர் எழுதியிருப்பாங்க. 92 அப்படின்றத அவங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. H8, K11, Q17. அப்போ நெக்ஸ்ட் ஆல்பபெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்றதுக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். ஸோ இதான் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸோட நம்பர்ஸ். நான் ஏலேருந்து 1, 2, 3 அப்படின்னு போட்டிருக்கேன். ஹெச் வந்து 8ன்னும் போது 8th லெட்டர் ஹெச் தான், கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 11th லெட்டர் வந்து கே, அதுவும் கரெக்டாக தான் இருக்கு. கியூ வந்து 17 பாருங்க, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்றத நம்பரை தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். 8 வந்து 11 மாறி இருக்கு அப்படின்னும் போது இங்கே +3 ஆட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 11 வந்து 17 ஆயிருக்குன்னா +6 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது 3, 6னா நெக்ஸ்ட் நம்பர் 9 தான் ஆட் பண்ணும். ஏன்னா 3 டேபிள்ஸ் தான் ஆட் ஆகிட்டே வந்திருக்கு. அப்போ வந்து 17 கூட +9 ஆட் பண்ணும்போது நமக்கு 26 கிடைக்கும். 26th லெட்டர் வந்து இசட் தான் இங்கிலீஷ் ஆல்பபெட்ல. அப்போ 4th ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க. 4, 9, 25, 49 அந்த மாதிரி இருக்கு நம்பர்ஸ். 4 அப்படின்றது வந்து 2ஓட ஸ்கொயர், அது மாதிரி 9ன்றது வந்து 3ஓட ஸ்கொயர், இது வந்து 5ஓட ஸ்கொயர், அதே மாதிரி 49 வந்து 7ஓட ஸ்கொயர், 121 அப்படின்றது வந்து 11ஓட ஸ்கொயர். எல்லாமே ஸ்கொயர் நம்பர். ஆனா எல்லா நம்பரோட ஸ்கொயர் நம்பரே அவங்க எழுதல. 2, 3 எழுதியிருக்காங்க, 4 விட்டுட்டாங்க, 5 எழுதியிருக்காங்க, 6 எழுதல, 7க்கு அப்புறம் 8, 9 அவங்க எழுதல. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பரோட ஸ்கொயர் தான் அவங்க எழுதியிருக்காங்க. அப்ப அடுத்து வரப்போற நம்பர் 11க்கு அப்புறம் 12 பிரைம் நம்பர் கிடையாது. ஆனா 13 வந்து பிரைம் நம்பர். 13ஓட ஸ்கொயரா தான் இருக்கும். 13 13s are 169. அதனால உங்களோட செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஐட்டம் which is not associated with the others. அதாவது ஆட் ஒன் அவுட். இதுல எது வந்து டிஃபரெண்ட்னு கண்டுபிடிக்கணும். நோஸ், ஐஸ், ஸ்கின், டீத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோஸ், ஐ, ஸ்கின் இது எல்லாமே வெளியே தெரியும், டீத் வந்து வெளியில தெரியாது. அப்ப இதுதான் உங்களோட டிஃபரெண்டான ஒண்ணு, ஆட் ஒன் அவுட். ப்ரூக், பாண்ட், ஸ்ட்ரீம், ரிவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல. ஸோ ரிவர், ஸ்ட்ரீம், ப்ரூக் இது எல்லாமே ஓடிட்டே இருக்கும். பாண்டுன்றது ஒரே இடத்துல தான் இருக்கும் இல்லையா, அதனால அதுதான் டிஃப்ரெண்ட் இதுல. ஹென், கப், கவ், லைனஸ் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே அடல்ட் அனிமல்ஸ் குறிக்கும். கப்ன்றது வந்து குட்டிகளை குறிக்கிறதுனால அதுதான் டிஃப்ரெண்ட். அடுத்து ஒரு ஆட் ஒன் அவுட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க. 729, 64, 216, 1 இவங்க எல்லாமே வந்து கியூப் நம்பர்ஸ் தான். இப்போ இவங்க வந்து ஆக்சுவலாக 9 கியூபு, இது வந்து உங்களோட 4 கியூப், இது நம்மளோட 1 கியூப், இது நம்மளோட 6 கியூப், எல்லாமே கியூபா இருக்கு. அப்போ இதில் எது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு தெரியல. அப்போ வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது வந்து 27 ஸ்கொயர், 27 ஸ்கொயர் பண்ணாலும் 729 வரும், 8 ஸ்கொயர் பண்ணால் 64 வரும், 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். அந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ல 216 எழுத முடியாது. அதனால அதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கொல்கத்தான்னு கொடுத்துருக்காங்க. இதுல கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாமே வந்து ஸ்டேட். ஆனா கொல்கத்தா வந்து ஸ்டேட்டை குறிக்காது, அதுக்குள்ள இருக்க ஒரு நகரத்தை குறிக்கும். அதனால அதுதான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். There is some relationship between the given words or letters or numbers.
அப்புறம் வந்து இஸ்டு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இதே சேம் சிமிலர் ரிலேஷன்ஷிப்ல இருக்க இன்னொரு வேர்டை நம்ம கண்டுபிடிக்கணும். மாஸ் வந்து கிலோகிராம்னா லென்த்ன்றது எதோடது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிலோகிராமோட மாஸோட யூனிட் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர்ல தான் நம்ம அளப்போம். அதனால 4th ஒன் தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். ஸோ டிபி வந்து லங்ஸு, கேட்ரேட் வந்து எந்த உடம்புல எந்த பார்ட்டை வந்து பாதிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஐஸ்ன்றது தான் கரெக்ட் ஆப்ஷன். 7ம் 342ம் கொடுத்துருக்காங்க. 11 எந்த நம்பருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப 7 கியூப் பண்ணும்போது 7 வந்து 342 அப்படின்னு வந்திருக்கு. நமக்கு தெரியும் 7 கியூபோட வேல்யூ வந்து 343. அதுல 1 மைனஸ் பண்ணி தான் இங்க 342 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப இங்க 11 கொடுத்துருக்காங்க. அப்ப 11 கியூப் பண்ணிட்டு அதுல 1 மைனஸ் பண்ணி தான் எழுதியிருக்கணும் அடுத்த பாக்ஸ்ல. அதே ரூல் அப்ளை பண்ணதா இருந்தா 11 கியூப் பண்ணும்போது 11 × 11 × 11 பண்ணா 1331 கிடைக்கும். -1 பண்ணி தான் இங்க எழுதணும். அப்படி -1 பண்ணும்போது 1330 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க. பேருந்து வந்து ஓட்டுநர், அப்ப விமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதாவது பஸ் ஓட்டுறவங்க வந்து டிரைவர்னா ஏரோப்ளைனை ஓட்டுறவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப பைலட்ன்றது தான் சரியான பதில். விமானத்தை ஓட்டுறவங்களோட பேர் வந்து விமானி. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க. படங்கள் ஏ மற்றும் பி ஒரு குறிப்பிட்ட தொடர்பினை கொண்டுள்ளது. அதே மாதிரி சிக்கும் டிக்கும் உள்ள தொடர்புக்கு சரியான ஃபிகரை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏல வந்து ஸ்கொயரும் பில வந்து ஒரு கியூபும் கொடுத்திருக்காங்க. அதாவது 2Dல வந்து ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 3Dல வந்து கியூப் வரும். அதே மாதிரி 2Dல ரெக்டாங்கிள் இருந்துச்சுன்னா 3Dல கியூபாய்டு கிடைக்கும். அதனால 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தும் அதே மாதிரி இப்ப ஏல இருந்து பி ஃபிகர் கிடைச்சிருக்குன்னா இது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. உள்ள இருந்த 2 சர்க்கிளை தூக்கி வெளில போட்டிருக்காங்க. அதை பிளைனா வச்சுட்டாங்க. உள்ள ஒரு பிளஸ் சைனை எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இங்க உள்ள இருக்கிற டாட்டை வெளியில போட்டுறணும். அதை வந்து பிளைனா தான் போடணும் நம்ம. சோ அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. இங்கே ஒரு பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்தது. சோ இதே பேட்டர்ன்ல இந்த சர்க்கிள் எடுத்து வெளியில போட்டுறணும் நம்ம. அதை பிளைனா போடணும். ஏன்னா இங்க இந்த சர்க்கிள் வெளியே வரும்போது பிளைனா வந்திருக்கு. அதே மாதிரி இதுல வெளியில பிளைனா வந்திருக்கும். உள்ள ஒரு பிளஸ் வந்திருக்குல்ல. அதனால இதுக்கும் ஒரு பிளஸ் வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. அடுத்து கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்டதை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஆட் ஒன் அப்படிதான். எது டிஃபரெண்ட்னு கேட்டிருக்காங்க. இதுல முதல்ல ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிள்ல 3 கார்னர் இருக்கிறதுனால மேல வந்து 3 டாட் வச்சிருக்காங்க. அடுத்து ஸ்கொயர்ல 4 கார்னர் இருக்கிறதுனால மேல 4 டாட் வச்சிருக்காங்க. கடைசி ஃபிகர்ல பாருங்களேன். ஹெக்ஸகன் இருக்கு. அதுல 6 டாட் இருக்கு. மேலேயும் 6 டாட் இருக்கு. ஆனா இந்த நடுவுல இருக்க ஃபிகர்ல மட்டும் 4 கார்னர்ஸ் இருக்கு. மேல வந்து 5 டாட் கொடுத்திருக்காங்க. அதனால இதுதான் ஆட் ஒன் அவுட். அதே மாதிரி அடுத்த டயக்ராம் பாருங்க. உங்களோட இந்த பிளாக் சர்க்கிள் வந்து ஒரு உங்களோட கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போறதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இது எல்லாமே இப்படி கிளாக் வைஸ்ல போயிருக்கு. ஆனா இதுல மட்டும் டிஃப்ரெண்டா ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்துருக்கிறதுனால இதுதான் ஆட் ஒன் அவுட்.